நான் உங்கள் சம்திங் ஃபிஷ்ஷு. நம்ம இங்கே எங்கே இருக்கோன்னா, நம்ம இப்போது நம்மளோட பாட்டி வீட்டு மாடி டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் கைஸ். பாருங்கள் பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. நம்ம மாடி டூர் போட போகிறோன்னு சொன்னோடனே பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க கைஸ் நமக்காக. பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு டேங்க் இருக்குது கைஸ். பக்கத்தில் இங்கே ஒரு பெரிய டேங்க் இருக்குது. இங்கே வந்து தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாது கைஸ். நைட்டில் மாடியில் வர்றதுக்காக ஒரு லைட்டு கூட இருக்குது. ஒரு லைட்டு மட்டும் இல்லை கைஸ், நிறைய லைட் இருக்குது இந்த மாடியில். அப்புறம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பந்தல் இருக்குது. இந்த பந்தலில் இந்த செடி வருது கைஸ். இது முல்லைப்பூன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கார்டன் தான் இருக்குது. இருங்க உங்களுக்கு ஃப்ளாஷ் வச்சு கட்டேன். பாருங்க கைஸ், ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஏதோ ஒரு முள் செடி கைஸ், ஆனால் பயங்கரமாக முள் இருக்குது. செகண்டு என்ன செடின்னு தெரில, இருங்க போய் தெரியல கைஸ் என்ன செடின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோ கூட இருக்குது கைஸ் செம்பருத்தி செடி கைஸ். இங்கே கற்பூரவள்ளி செடி இருக்குது கைஸ். இது என்ன செடின்னு தெரியல, எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது எங்களோட ஹவுஸ் ஓனரோடது. இதோ இங்கே ஒரு செடி இருக்குது, இது ஒரு செடி இருக்குது கைஸ். பாருங்கள் இங்கே ஒரு செடி இருக்குது, நிறைய செடி இருக்குது கைஸ். இதோ பாருங்கள் பட்ரோஸ் செடி கூட இருக்குது. கற்றாழை செடி என்னாச்சுன்னு தெரில, வெயிலுக்கு இந்தமாதிரி கலர் மாறிது. என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதோ பாருங்கள் கைஸ், பல்ப் பிளான்ட்டு கூட இங்கே இருக்குது கைஸ். இதை பாருங்கள் பூ பூத்துருக்கு, சம்மர் சீசன்னால் பூ பூத்துருக்கு கைஸ். இந்த தான் அந்த பந்தல் இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சுற்றி வருது கைஸ், ஒரிஜினலாக கைஸ். இதை பாருங்க கைஸ், பந்தலே வந்துச்சு கைஸ். அப்புறம் இங்கே நம்ம தண்ணி ஏற்றுக்கலாம் கைஸ். இதை வச்சு இப்படியே போனீங்கன்னா நேராக வரணும் கைஸ். போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கூட ஒரு குளம் இருக்குது கைஸ். இது பாருங்க கைஸ், இது கூட ஒரு குளம் இருக்குது. இது பாருங்கள், பாருங்க கைஸ் அவ்வளோ பெரிய மாடின்ட்டு. கிரிக்கெட் கூட விளாட்லாம், அவ்வளோ பெரிய மாடி இது கைஸ். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலி இடம் இருக்குது. இங்கே டெய்லி ஒரு கோழி படுத்துட்ருக்கோம், இப்போ கூட படுத்துட்ருக்கு. தெரியுதா தெரியாது, அந்த கோழி இங்கே ஒரு வீடு கட்டிகிட்ருக்காங்க கைஸ். எங்கள் வீட்டிலேருந்து இன்னும் இங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் இது வரங்க இந்த கோழி வர்றோம். கோழி என்ன பண்ணுதுன்னு இங்கே ஜூம் பண்ணி கட்டுறேன். பாருங்கள் டெய்லி பத்துட்ருக்கு. பாருங்க கைஸ், பட்டாசு வச்சுட்டாங்க. நான் தெரியாமல் ஜூம் பண்ணி காட்டேன் உங்களுக்கு, அதனால தான் கைஸ். இதை பாருங்கள், இந்த பேர்ட் பட்டாசு வச்சனால எழுந்திரிச்சிச்சு. இது பாருங்கள், என்ன வகையான சேவல் தெரில கைஸ், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கைஸ். இந்த மாதிரி ஒரு சேவல் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக பை பண்ணுறேன். இந்த சேவலோட ஓனர் யாருன்னு இன்னும் என்னால் கண்டுபிடிக்க முடியல கைஸ். இந்த சேவலோட ஓனராக இருந்துச்சுன்னா நான் ஒரு 2000 ரூபா வரைக்கும் இந்த சேவலுக்காக நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன் கைஸ். இந்த சேவல் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க ரொம்ப சின்னதாக தெரியலாம், ஆனால் இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுது. இதில் உடம்பு கூட ரொம்ப பெருசாக இருக்குது, வாலும் செம்ம அழகாக இருக்குது கைஸ். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த கோழியோட ஓனர் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 2000 ரூபா 1000 ரூபாலாம் கஷ்டம் சார். ஒரிஜினல் ரேட்டே சொல்லுங்கள், நான் வாங்கிக்கிறேன் கன்ஃபார்மாக. கொஞ்சம் அளவுக்கு கம்மி பண்ணி சொன்னிங்கன்னா நான் வாங்கிக்கிறேங்க. இல்லாட்டி என் ஃப்ரெண்டு கூட வாங்க ரெடியாக இருக்கான். இந்த நெடுமாறனுக்கும் இந்த கோழி வேணுமா கைஸ்? இந்த மாதிரி கோழி எங்கே கிடைக்கும்னு கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போய் வாங்கிக்கிறேன். நான் போய் பை பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணேன், இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா கைஸ்? ஃப்ளாஷ் என்னோடது ரொம்ப பவர்ஃபுல் ஃப்ளாஷ். பாருங்க கைஸ், ஃப்ளாஷஸ் நல்லா தெரியும். பார்த்தீங்களா கைஸ், இந்த கோழி டெய்லி இங்கே தான் தூங்குது. எப்படி அதுக்கு உணவு கிடைக்குதுன்னு தெரியல, ஆனால் என்ன அதுன்னு தெரியல. டெய்லி ஒரு 6 o'clock ஆச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்துடுது கைஸ். பாருங்கள், ஃபுல் ஜூமில் காட்டுறேன் உங்களுக்கு. என்னோடய கேமரா இன்னும் ஜூம் காட்டும். பாருங்கள் கோழி பக்கத்தில் வரைக்கும் 8 பாருங்க கைஸ். ஆனால் இது கண்ணுக்கு சரியாக தெரியாது.
ரொம்ப ஜூம் பண்ண அவ்வளோவா தெரியாது கைஸ். பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஹவுஸு. நம்ம பக்கோடா பாய்ஸ் பிரியாணி கூட நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இங்கேருந்து அங்கே பக்கத்தில் தான். பிவிஆர் மால் கூட இங்கேருந்து பக்கத்தில் தான் கைஸ். வாங்க கைஸ் போகலாம். பாருங்கள் ஷீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. யார் காய்ஸ் அது எவ்வளோ பட்டாசு வெடிக்கிறாங்க? இன்றைக்கி என்ன நாள்னு கூட தெரியல. இன்றைக்கி டேட் வந்து நான் வந்து சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். இன்றைக்கி டேட் வந்து என்னதுன்னா, டேட் வந்து ஃப்ரைடே May 8 காய்ஸ். டேட் நல்லா நான் வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன நாள்னு தெரியல, ஆனால் வந்து இந்தமாதிரி பட்டாசு வெடிக்கிறாங்க. இங்கே ஒரு வேப்ப மரம் கூட இருக்குது காய்ஸ். இங்கே ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கூட நடந்துகிட்ருக்கு காய்ஸ். பார்த்துக்கோங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கூட நம்மளோட ஃப்ளாஷ் லைட்டில் அடிக்க முடியுது. அவ்வளோ கிளியராக தெரியுது. பார்த்துக்கோங்க, அவ்வளோ நம்ம கரெக்டாக ஷூட்டிங் பண்ணுறோம். இங்கே கீழே கூட ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது அப்பார்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன். சாரி கைஸ், எந்த சைடு கொலாப்ஸ் ஆகுது. இந்த சைடு அடிக்கிறாங்க, இந்த சைடு அடிக்கிறாங்க. உங்களுக்கு காட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது பாருங்கள், ஏசி கூட இருக்குது. ஏசிலேருந்து காற்று வருது பாருங்கள், செம்மையாக வருது. ஆனால் என்ன ரொம்ப ஹீட்டாக வருது. ஏசி கிடையாது. ஏசி வந்து வீட்டுக்குள்ளேருந்து காற்றை தரோம். சில்லுன்னு இருக்க காற்றை வெளியிலேருந்து ப்யூரிஃபை பண்ணி நம்மளுக்கு தரோம். இது வந்து நான் வீட்டுக்குள்ளே இருக்க ஹீட்டான காற்று எல்லாத்தையும் வெளியே தள்ளுது. இது பாருங்கள், இதுதான். இது வந்து இங்கே இது இருக்குது கைஸ். இந்த மாதிரி இங்கே பக்கத்தில் தான் கனெக்ஷன் இருக்கும். இருங்க காட்டுறேன். இதான் பைப் வச்சுருப்பாங்க. இது மூலமாக அப்படியே போயிட்டு அப்படியே இதில் போயினே இருக்கும். கீழே போயிடுச்சா கைஸ். அங்கேருந்து எல்லாத்தையும் வலிச்சு இது ஓடும். இதுலேருந்து தான் எல்லாமே வரும் இல்லையா? இல்லாட்டி எனக்கு சரியாக தெரியல. இல்லாட்டி இப்படி கூட இருக்கலாம். நம்ம பிரதீப் இப்போ வந்து விஜய் வந்து படத்தை விட்டு போயிட்டார். நான் வந்து ஒரு விஜய் ஃபேன் தான் கைஸ். இப்போ விஜய் வந்து படத்தில் இல்லாதனால வேறு யாரும் ஃபேனாக இருக்கீங்களான்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து ஒருத்தர் கேட்டார், இப்போ விஜய் யார் ஃபேன் நீங்கன்னு கேட்டாங்க. விஜய் ஃபேன் அப்படி சொன்னேன். விஜய் இப்போ படத்தை விட்டு போயிட்டார், அவருக்கு அடுத்து நீ யார் ஃபேன் அப்படின்னு கேட்டாங்க. நமக்கு எல்லாருமே பிடிக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து இப்போ புதுசாக வந்திருக்காருல கைஸ், பிரதீப் ரங்கநாதன். அவர் தான் கைஸ் நம்மளோட ஃபேவரட். அதனால் நம்ம வந்து விஜய்க்கு அடுத்து வந்து அவர் தான் நம்மளோட ஃபேன். அவரு நம்மளோட ஃபேன் கிடையாது, நம்ம அவரோட ஃபேன். நான் வந்து பிரதீப்போட ஃபேன் தான் கைஸ். பாருங்கள், அடாவடி ஆட்னா மரணாடி திருப்பியடி அச்சி வாரிட்டு தொக்கா மாட்டிட்டு கதறு அடாவடி டாவடி திருப்பியடி மாட்டினா மரணாடி சேஜேஃபா அடாவடி நான் திருப்பியடி திருப்பியடி. என்ன நடக்குதுன்னே தெரில காய்ஸ். எங்கள் வீடு வந்து இங்கேருந்து 3 தெரு தள்ளி இருக்குது. இந்த டிஎம்கே காரங்க தான் வெடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதான் டிஎம்கே ஆஃபீஸ்லேருந்து வச்சுன்னுக்குறாங்க ஜெயிக்காமலே. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் காய்ஸ். என்னடா பண்ணுறானுங்க இப்படிங்க அப்படின்னு பார்த்துன்னே இருக்கிறேன். நானும் பார்த்தா உட்காந்து பட்டாசு வச்சுன்னுக்குறாங்க. இவங்க ஜெயிக்கவே இல்லையே, ஏன்டா பட்டாசு வெடிக்கிறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். விஜய் தான் ஜெயிச்சார். இன்னும் நேற்று வந்து 5 சீட்டு கிடச்சிது, இன்றைக்கி 2 சீட்டு கிடச்சிச்சு. இன்னும் 4 சீட் தான். அதெல்லாம் நம்ம கட்சிடும். நம்ம விஜய் கிடையாது கைஸ். விஜய் நான் அவர் யாரும் கூப்பிடக்கூடாது. ஒரிஜினலாக சொல்கிறேன், விஜய் யாரும் கூப்பிடாதீங்க. நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் அவங்கள கூப்பிடணும்.
விஜய்னு கூப்பிடக்கூடாது நீங்கள். ஏன் தெரியுமா? அவரை இனிமேல் நீங்கள் எப்படி தெரியுமா கூப்பிடணும்? சிஎம் ஜோசப் விஜய் அப்படி தான் நீங்கள் கூப்பிடணும் கைஸ். முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதுதான் சார் கூப்பிடணும். நம்ம இப்போ விஜய் வந்தார்னா கைஸ் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா கைஸ்? குடும்பத்திற்கும் 15,000. நம்ம கஷ்டத்தையே பட தேவையில்ல கைஸ். அதுவும் இல்லாமல் விஜய் வந்தார்னா தான் இவங்க என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் விஜய் தான் வரணும்னு ஆசை கைஸ். ஏன்னா இவ்வளோ வருஷமாக எதுவுமே யாருக்கும் கிடைக்கல. நான் அடிச்சு சொல்லுவேன், இது வரைக்கும் எங்களுக்கு டிஎம்கேலேருந்து ஒரு இப்போ எல்லாருக்கும் 100% ஒரு 100 பொருள் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு 10%, அந்த 100ல் 10% கிடச்சிருக்கிறதே கஷ்டம்தான். ஏன்னா வராது எங்களுக்கு அவ்வளோவா. நாங்கள் போக மாட்டோம். அவங்க எப்படி தராங்கன்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது போனால் டோக்கன் எங்கன்னு கேட்பாங்க. டோக்கன் எங்கிட்ட இப்போ எல்லோரும் வீடு மாறியிருக்காங்க. வீடு மாறிக்கிருக்காங்கன்னா அவங்க இடத்துல போய் கொடுப்பாங்க, அங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம விஜய்னா இது காசுக்காக ஓட்டு போடுற கூட்டம் கிடையாது கைஸ். சில பேர்லாம் காசு கொடுக்குறாங்க ஓட்டுக்காக. நான் வரேன் அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷத்தில் நம்மளுக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்போ நம்மளுக்கு 19 இயர்ஸ் ஓல்டு ஆகிடும் நம்மளுக்கு. நம்ம விஜய்க்கு நான் ஓட்டு போடுறேன் கைஸ். நீங்கள் யாரெல்லாம் அடுத்த வருஷம் விஜய் அடுத்த 5 வருஷம் கழித்து விஜய்க்கு திரும்பி யாரெல்லாம் ஓட்டு போட போகிறீங்கன்னு சொல்கிறேங்க கமெண்ட்டில். நானும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நம்மளோட புது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுவிடுங்க கைஸ் ப்ளீஸ். பாய் கைஸ்.